Hi student, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது relation. I gave one example for relation first, then I define relation. See, suppose இது A ஒரு set, this is B is another set. இப்போ இந்த செட்டில் ராமு, ரவி, மாலு, கமல். ஸோ 4 பேர் இருக்காங்க. இது நீன்னு வச்சுக்கோ, யூ. இப்போ இவங்கெல்லாம் பிரதர்ஸ், உன்னுடைய பிரதர்ஸ் அப்படின்னா அப்போ இது எப்படி எழுதலாம்? ராமு உன்னுடைய பிரதர்ஸ், ரவியும் உன்னுடைய பிரதர்ஸ், மாலு உன்னுடைய பிரதர்ஸ், கமலும் உன்னுடைய பிரதர்ஸ். இப்போது இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று கேட்க போகிறேன். என்ன கேட்க போகிறேன்னா, உன்னுடைய ஓன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக ஒன்று கேட்குறேன். உன்னுடைய ஓன் பிரதர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கமல் தான் உன்னுடைய ஓன் பிரதர். ஸோ இந்த இடத்துல நம்ம நிறைய ஆர்டர் பார்ட்ஸ் எழுதுகிறோம். என்னெல்லாம் எழுதுகிறோம்? ராமு, யூ, அதுக்கப்புறம் ரவி, யூ, அப்புறம் மாலு, யூ, கமல். ஸோ இந்த இதை வச்சு நம்ம என்ன ஆர்டர் பார்ட்ஸ் எழுதுகிறோம். ஆனால் நான் இங்கே பர்டிகுலராக நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யுவர் ஓன் பிரதர். அப்போ யுவர் ஓன் பிரதர்னால் இதில் பார்த்தீங்கன்னா கமல் தான் உங்களுடைய ஓன் பிரதர். அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த என்ன எழுதுவோம், அதை மட்டும்தான் எழுதணும். அப்போ என்ன எழுதுவீங்க? கமல், யூ. அப்போது இத்தனை ஆர்டர் பார்ட்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன மட்டும்தான் எழுதுகிறோம்? ஓன் பிரதர்னு கேட்டால் அதில் ஓன் பிரதர் யாருன்னு பார்த்துட்டு கமல் அதை மட்டும் எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ரிலேஷன்ஸ். டூ ஆப்ஜெக்ட் ஆர் ரிலேட்டட் அண்டர் த பர்டிகுலர் ரூல். டூ ஆப்ஜெக்ட்ஸ் are related under some specific, the particular rule. டூ ஆப்ஜெக்ட். நான் இங்கே டூ ஆப்ஜெக்ட் என்ன எடுத்திருக்கேன்? ஏ ஒரு ஆப்ஜெக்ட், பி ஒரு ஆப்ஜெக்ட். இதில் உன்னுடைய பிரதர்ஸு, இதில் நீ. இதில் நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா ஓன் பிரதர்ஸ். அங்கே இடத்துல பர்டிகுலர் ரூல் ஓன் பிரதர்ஸ். அப்போ ஓன் பிரதர்ஸ்னால் என்னதை மட்டும் தான் எழுதியிருக்கீங்க? கமல் அண்டு யூ. அப்போ டூ ஆப்ஜெக்ட் ஆர் ரிலேட்டட் அண்டர் த பர்டிகுலர் ரூல், தட் இஸ் கால்ட் அ ரிலேஷன். இப்போ நான் டெஃபினேஷனாக சொல்கிறோம் பாருங்கள். டெஃபினிஷன்ஸ். லெட் ஏ அண்டு பி be the two sets. Then the relation from A to B is a subset of A cross B. இப்போ கிளியராக புரிஞ்சுருக்கோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே A cross B கண்டுபிடிச்சிருக்கேன். அதிலிருந்து நம்ம இது பாருங்கள், இதிலிருந்து தான் ஒரு சப்செட். கமல், யூ தான் இதனுடைய சப்செட். அப்போது ஏ அண்ட் பி பி தி டூ செட். தென் த ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, ரிலேஷன் டு ஏ டு பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. தட் இஸ் கால்டு அ ரிலேஷன். நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். ஐ கிவ் ஒன் மோர் எக்ஸாம்பிள். See, I will give another example. A equal to 1, 2, 3. B is another set. A, B. First I find A cross B. அப்போ A cross B என்ன வரும்? 1, A, 1, B, 2, A,
2 comma b 3 comma a 3 comma b. இப்போ நான் ஒரு ரிலேஷன் கொடுக்குறேன். ஐ கிவ் ஒன் ரிலேஷன்ஸ் 1 comma b a comma 2 then 3 comma b. This is relation or not. நான் என்ன சொன்னேன், வாட் யூ சே, இந்த இடத்துல சப்செட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன் a cross bயில் இது சப்செட்டாக இருக்கணும். செக் பண்ணி பாருங்கள். 1 comma b 1 comma b ஓகே, 3 comma b 3 comma b ஓகே. ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா a comma 2 இருக்குது, பட் ஹியர் 2 comma a. ஆல்ரெடி ஐ டோல்ட் டு யூ 2 comma a comma 2 is not equal to 2 comma a. So the relation R is not a subset of a cross b. Therefore here R is not subset of a cross b. அப்போ இது வந்து என்ன கிடையாது, no relations. அப்போ relationsனா it must contain in a cross b. Then only we say these relations. Okay. Now we go to what is domain. Domain in relation, the element of x belongs to a is called a domain. அப்போது என்னுடைய ரிலேஷன்ஸில் எது ஃபஸ்ட் இருக்குதோ அதெல்லாம் என்ன பேர், டொமைன். இப்போ பாருங்கள், இது வந்து நாட் ரிலேஷன் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் அது ரிலேஷனாக இருந்துச்சுன்னா த ஃபஸ்ட் இருக்கிற எலமெண்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டொமைன். தட் இஸ் இன் ரிலேஷன் x belongs to a, that is called a domain. X related to y from for some y belongs to b. For some y belongs to b. Listen, இது சிம்பிளாக சொல்கிறதா தான் நத்திங். டொமைன்னா in a relation the first element is called domain. சிம்பிளாக இது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா, in a relations the first element, if say for example here we see here the first element, this is first element, this is second element, this is first element, this is second element. So here the domain is Ramu, Ravi, Malu, Kamal. ஓகேவா? இப்போ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட். நெக்ஸ்ட் கோடொமைன். The element in a relations, the element in B is called a codomain. Codomain. The element in B is codomain. ஸோ அப்போ செகண்ட் எலமெண்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு கோடொமைனாக இருக்கும் செகண்ட் எலமெண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடொமைன் தான் இருக்குது, யூ மட்டும்தான் இருக்குது கோடொமைன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச். Range. In a relation range, y belongs to b. That is x related to y for some x belongs to b. So range na இங்கே பாருங்கள், இப்போ எது எதெல்லாம் இது கூட தொடர்பு இருக்குது, ஃபங்க்ஷன் ரிலேஷன் இருக்குதோ அப்போ இது மட்டும்தான் இதில் ரிலேஷனாக இருக்குது. ஸோ இது திஸ் இஸ் கால்டு எ ரேஞ்ச். ஐ கிவ் ஒன் எக்ஸாம்பிள், தென் ஒன்லி யூ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். See, listen. I give the one example. 1, 2, 3. Here 4, 5, 6, 7. So 1, 2. இதுக்கு connections. So clearly, இங்கே என்ன சொன்ன domain. The element, first element in a set is called a domain. Here the first element is 1. So domain equal to 1, 2, 3. Then codomain is second element. Second element is contained in B. So codomain equal to 4, 5, 6, 7. What is range? எது எதெல்லாம் ரிலேட்டடாக இருக்குதோ, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4, 5, 6 மட்டும்தான் ரிலேட்டடாக இருக்குது, இதனோட ரிலேஷனாக இருக்குது. ஸோ range equal to 4, 5, 6. Okay. So domain na in a order parts or in a set contain the first element is domain. Codomain it contains in B. Range is எது எதெல்லாம் ரிலேட்டட் ஆகிருதோ
That is called a range. Okay, now we see this example, this exercise 1.2, first sum. Here A is given, A 1, 2, 3, 7, B is given. Which of the following relation from A to B? Check பண்ணணும். எது relations, இது relation R1, R2, R3 given. You verify which one is relation from A to B. Before that you find A cross B. B is given 3, 0, minus 1, 7. First you find A cross B. Any reason? Relations na, it is a subset of A cross B. So first you find A cross B. Okay. A cross B 1, 2, 3, 7 cross B 3, 0, minus 1, 7. So A cross B 1, 3, 1, 0, 1, minus 1, 1, 7. Then 2, 3, 2, 0, 2, minus 1, 2, 7. 3, 3, 3, 0, 3, minus 1, 3, 7. 7, 3, 7, 0, 7, minus 1, 7, 7. So first you write A cross B. The first question is R1. R1 வந்து given order pairs வந்து 2, 1, 7, 1. First you check 2, 1. Where is 2, 1? There is no 2, 1 in A cross B. Then 7, 1 also not in the A cross B. Therefore 2, 1, 7, 1 belongs to R1, but 2, 1, 7, 1 is not in A cross B. That is, R1 is not subset of A cross B. Correct? பாருங்க 2, 1 belongs to R1, but the 2, 1, 7, 1 not present in A cross B. Therefore, R1 is not related to B. No. Okay? Not related. Not relations. Next, second one. R2. R2 is minus 1, 1. Okay, check it. Minus 1, 1. Where is minus 1, 1? So minus 1, 1 is also not present in A cross B. It is also not a subset of A cross B. Therefore, no relation. Next, R3. R3, listen. 2, minus 1, 7, 7, 1, 3. Okay, check it. 2, minus 1, okay. 7, 7, okay. 1, 3 also in A cross B. Therefore, it is subset of A cross B. Therefore, yes, it is relation. Next, R4. R4, 7, minus 1, 0, 3, 3, 3, 0, 7. Now we check it. 7, minus 1, okay. 0, 3. Oh, here 3, 0. Okay, this is not in A cross B. 3, 3 also okay. 0, 7 is also not in A cross B. Here 7, 0. Already I told 7, 0 is not equal to 0, 7. So therefore 7, 0, 3, then 0, 7 is belongs to R4, but not in A cross B. Therefore,
R4 is not subset of A cross B, therefore no relation. Thank you, students.